இன்றைக்கி நம்ம ஸ்டஃப்ட் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் ஸ்நாக் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைகள் கூட கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ கத்திரிக்காய், 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 எலுமிச்சம்பழம், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு. ஃபஸ்ட்டு கத்திரிக்காயோட ஸ்டெம்மெல்லாம் வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நல்லா கத்திரிக்காயை கழுவிட்டு அதை ஒரு டவல் யூஸ் பண்ணி நல்லா துடைச்சிடணும். கத்திரிக்காயில் எந்த ஈரமும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காயை அப்படி நடுவாக்கில் கட் பண்ணணும். ஒரு கத்திரிக்காய்க்கு 3 இல்லைனா 4 கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம மசாலாவை வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணலாம். கத்திரிக்காயை கட் பண்ணுறப்ப அப்படியே உள்ளே பூச்சி எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில கத்திரிக்காயில் நடுவில் பூச்சி இருக்கும். அப்படி பூச்சி இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ண வேண்டாம். பூச்சி இல்லாத கத்திரிக்காயை மட்டும் இப்படி நடுவில் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் வரிசையாக எல்லா கத்திரிக்காயுமே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்ம நடுவில் ஸ்டஃப் பண்ணுறதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலோ இல்லைனா பிளேட்லேயோ வந்து நம்ம வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கடலை மாவு, அரிசி மாவு எல்லாமே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். வத்தல் தூள் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதில் லேசாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். அப்போ தான் அது மிக்ஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் எலுமிச்சையிலேருந்து சாறு புழிஞ்சிக்கணும். புழிஞ்சிட்டு இதை மிக்ஸ் பண்ணி பாருங்கள். தண்ணி தேவைப்படும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இது ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கட்டியாக இருந்தால் போதும். ஏன்னா அந்த ஸ்டஃப்பை வந்து நம்ம கத்திரிக்காய்க்குள்ளே வைக்கிறப்போ அது வந்து அந்த ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா உள்ளே நிற்காது, டக்குன்னு வெளியே இறங்கி வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு பதத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு கத்திரிக்காய்க்குள்ளேயுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒவ்வொரு கட்டுக்குள்ளேயுமே அந்த மசாலாவை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காயோட வெளியிலையும் அந்த மசாலாவை தடவிக்கோங்க. அப்போ தான் எங்கே கடித்தாலும் அந்த மசாலா இருக்கும், ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்படியே எல்லா கத்திரிக்காயிலையுமே மசாலா தடவி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் முடிஞ்சால் வெயிலில் வைங்க. அப்படின்னா குயிக்காக காஞ்சிடும். இல்லைனா ஃபேனில் வச்சா கூட ஓகே தான். அந்த மசாலாலாம் நல்லா காயணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை பொரிச்சிடலாம். இதை டீப் ஃப்ரை பண்ணாலும் ஓகே, இல்லைனா ஷாலோ ஃப்ரை பண்ணாலும் ஓகே. நான் வந்து இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான்ஸ்டிக்கில் தான் ஒட்டாமல் வரும். நான்ஸ்டிக் பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒவ்வொரு கத்திரிக்காவையாக உள்ளே வச்சுட்டு ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரை பண்ணணும், இல்லைனா தீஞ்சிடும். ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சைடில் திருப்பி போடுங்க. 2 சைடுமே ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் ட்ரெயின் பண்ணி ஆயில் எக்ஸஸ் இருந்தால் கூட அது வந்து உறிஞ்சிடும். ஸோ டிஷ்யூ பேப்பரில் ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா சுவையான ஸ்டஃப்ட் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ சுவையான ஸ்டஃப்ட் கத்திரிக்காய் பொரியல் தயார்.